பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு அண்டப்புழுகன். ஒசூருக்கு அண்ணாமலை வருகை தரவுள்ள நிலையில் ஒசூர் மாநகர மேயர் எஸ். சத்யா அவர்கள் விமர்சித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகரில் ஒசூர் சட்டமன்ற தொகுதி திமுகவின் வாக்காளர்களின் முகவர்கள் கூட்டம் ஒசூர் எம்எல்ஏவும் திமுக மாவட்ட செயலாளருமான ஒய் பிரகாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பங்கேற்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் திமுக நிர்வாகிகளின் பணிகள் குறித்தும் ஆலோசனைகளை வழங்கினார். ஒசூர் மாநகர துணை மேயர் ஆனந்தையா, ஒசூர் திமுக ஒன்றிய செயலாளர் கஜேந்திரமூர்த்தி, இளைஞரணி மாநில துணை செயலாளர் PS சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்த நிலையில் முன்னதாக பேசிய ஒசூர் மாநகர மேயர் S. சத்யா அவர்கள், திருச்சியில் விமான நிலையம் திறக்க வந்த பிரதமர் மோடி மழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களை பார்வையிட எவ்வளவு நேரம் ஆகியிருக்கும்? மக்களின் துயரங்களை பார்க்கக்கூட மனதில்லையா? இதுவரை மழையால் பாதித்தவர்களுக்கு மத்திய அரசு ₹1 கூட கொடுக்கவில்லை. பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் மத்திய அரசு நிதி கொடுக்கிறது என பேசியதுடன், திருக்குறள், பாரதியார் பாடல்களை பாடும் பிரதமர் மோடியால் என்ன பிரயோஜனம்? தமிழ் பழமையான மொழி, மூத்த மொழி என்று செம்மொழியான தமிழ் வளர்ச்சிக்காக அவர் ஒதுக்கிய நிதி என்பது வெறும் ₹6 கோடி மட்டும்தான். தமிழகத்தில் 6.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளது. அண்ணாமலை உத்தரப்பிரதேசத்தில் 31 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வந்துள்ளது என்கிறார். தமிழகத்தில் வந்துள்ள முதலீடுகளை ஒரு பைசா குறையாமல் காட்ட முடியும். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் வந்த முதலீடுகளை காட்ட முடியுமா? வெறும் காகிதங்களில் மட்டும்தான் இருக்க முடியும். என்னை பொறுத்தவரை அண்ணாமலை ஒரு அண்டப்புழுகன். அவர் சொல்லும் பொய்களுக்கு அளவே இல்லைன்னு பேசியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்கிற யாத்திரை மேற்கொள்ள இன்று மாலை ஒசூருக்கு வருகை தரவுள்ள நிலையில் ஒசூர் மாநகர் மேயர் S. சத்யா அண்ணாமலை விமர்சித்து பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலை கூட சொன்னாரு, தமிழ்நாட்டில் 6 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு. ஆனால் யூபியில 31 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கு என்று சொல்கிறார். நான் அண்ணாமலை பார்த்து கேட்கிறேன், 6 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கிறது சொன்னால் கண்டிப்பாக 6 லட்சம் கோடியில ஒரு பைசா கூட குறையாம முதலீடு இங்க வரும், தொழிற்சாலைகள் தொடங்கும். அதற்கு உதாரணம் நம்முடைய ஒசூர். ஆனால் 31 லட்சம் முதலீடு யூபியில வந்திருக்கு என்று சொல்கிறாரு. அவர் காட்டுவாரா? 31 லட்சம் முதலீடு யூபியில அவர்கள் காட்டுவாரா? எல்லாம் பேப்பர்ல தான் இருக்கும். யூபியில 31 லட்சம் முதலீடு, குஜராத்ல 10 லட்சம் முதலீடு, 20 லட்சம் முதலீடு, இப்படி எல்லாம் காட்டுறாங்களே தவிர, ஆனால் அந்த நிதிகள் அந்த மாநிலத்துக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக இல்லை. அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொய்ப்புழுகர். அவர் சொன்ன பொய்களுக்கு அளவே இல்லை.